பிள்ளையும் அவங்க தம்பியும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம வந்து பார்க்கலாம். காலை முதல் மாலை வரை இந்த மண்ணோட போராட்டம் அவளுக்கு வந்து புதுசு கிடையாதுங்க. தோட்டத்துல கத்திரி செடிகளுக்கு இடையில குனிந்து குனிந்து தன் சின்ன கைகளால் உழைப்பை விதைக்கிறவ அவ. அவளோட பக்கத்துல அவளோட உலகமே இருக்குது. அது யார் தெரியுமா? அவங்க சின்ன தம்பி. வெயில் சுடும், கால் வலிக்கும், கைகள்லாம் நடுங்கும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவ முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. மாலை நேரம் சூரியன் மறையும் போது அவளோட தலையில வந்து கத்திரிகளோட பாரம், நெற்றியில வந்து வியர்வை, கண்ணுல வலி, ஆனா முகத்துல வந்து ஒரு உறுதிங்க. தம்பி அவளோட கையை இறுக்கி பிடிக்கும் போது அவளுக்கு புரியுதுங்க, நான் சேர்ந்தா இந்த உலகமே சேர்ந்துடும்னு. ராத்திரி நட்சத்திரங்கள் கீழே அவள் தனியாக உட்கார்ந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கண்ணீரை விழுங்கிக்கிட்டு கடவுள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறா, என் தம்பிக்காவது இந்த வாழ்க்கை வேண்டாம். அடுத்த நாள் காலை மீண்டும் அதே பாதை, மீண்டும் அதே வயல். உடம்பு சோர்ந்திருந்தாலும் மனசு சோர்லைங்க. ஏன்னா இந்த மண்ணில் விதைச்சது கத்தரியை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையும் தாங்க.